السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم واعلموا أنما أموالكم وأولادكم فتنة وأن الله عنده أجر عظيم. صدق الله العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء بدر المرسلين وكتب الأولياء افتقار المتقين تاج أمة الشفيع المجرمين شفيع يوم القيامة الله يا هادي اللهم صل وسلم وبارك عليه. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உண்டாவதாக. சாந்தியும் சமாதானமும் ஏலக சர்தார் பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்னும் வாழ இருக்கின்ற மனைவிகள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் அன்பும் என்றென்று உண்டாவதாக. அன்பு குறித்தான அல்லாஹின் நல்லடியார்களே, இன்றைய தினம் குழந்தைகள் தினம் என்பதாக அனைத்து பகுதிகளிலும் இந்த தினங்கள் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே குழந்தைகள் பற்றியான செய்திகளை நாம் இந்த காலகட்டத்தில் கட்டாயத்தின் பெயரிலே தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, உலகில் இருக்கக்கூடிய மனித சமூகம் சில விஷயங்களை உயர்த்தி பிடித்திருக்கிறது. அந்த விஷயங்கள் இல்லை என்று சொன்னால், அது தன் வாழ்வில் இல்லை என்று சொன்னால், உலகில் வாழ்வதற்கு தகுதில்லை என்பதாக நினைக்கும் அளவிற்கும், அது கிடைப்பதற்காக வேண்டிய எதையும் செய்யும் அளவிற்கு உலக சமூகம், உலக மனிதம் செல்வதற்கு தயாராக இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், ஒன்று குழந்தை செல்வம், இரண்டாவது பொருள் செல்வம். இதெல்லாம் குழந்தை செல்வத்தை எடுத்துக்கொண்டோமே ஆனால், அல்லாஹ் தஆலா இந்த குழந்தை செல்வத்தை பற்றி குர்ஆனிலே கூறும் பொழுது ஹிப்பத் என்பதாக கூறுவான், ரஹ்மத் என்பதாக கூறுவான், பஷீர் நற்செய்தி என்பதாக கூறுவான். இந்த குழந்தை செல்வம் கிடைப்பதற்காக வேண்டி சமூகம், இஸ்லாமிய சமூகம் கூட நவீனத்துக்கு பின் செல்லக்கூடியதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குழந்தை செல்வம் ஏன் என்பதற்காக நவீன முறைகளில் கூட மருத்துவத்தை அணுகி அதன் மூலமாவது குழந்தை பெற்றுவிட முடியாதா என்பதாக நவீனத்தை நாடக்கூடிய சமூகத்தையும் இஸ்லாமிய சமூகத்தையும் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இதை ஹிப்பத் ரஹ்மத் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் சில இடங்களில் குழந்தை செல்வத்தை பற்றி பேசும் பொழுது வஅலமு அன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, இது உங்களுக்கு ஒரு சோதனை என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான். இந்த குழந்தை செல்வம் என்பது உங்களுக்கு ஒரு சோதனையாக கொடுத்திருக்கின்றதாக கூறுவார். வஅன்னல்லாஹு இன்தஹு அஜ்ருன் அதீம், நிச்சயமாக நற்கூலி ஆகிறது, முழுமையான கூலி என்பது அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் திருக்குர்ஆனிலே கூறிக்கொண்டிருக்கிறார். அப்படியானால் நமக்கு சோதனையாக கொடுக்கப்பட்ட குழந்தையை நாம் எப்படி வளர்க்கிறோம்? அதை சரியாக முறையில் வளர்த்தோமே ஆனால் அல்லாஹ் தஆலா அதற்குண்டான கூலியை, அதற்கான வெகுமதி அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே தரக்கூடியவனாக இருப்பான். அந்த சோதனையாக கொடுக்கப்பட்ட குழந்தையை நாம் வாழக்கூடிய நேரத்தில் சோதனையாக ஆக்கிக் கொண்டு ஃபித்னாவிலே அதை நாம் விட்டோமே ஆனால் நிச்சயமாக நாளை மறுமையிலே தோல்வி அடைந்தவராகத்தான் அல்லாஹ்விடத்திலே கை கட்டி நிற்போம். எனவே இந்த நவீன காலகட்டத்தில் குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும், சோதனையாக கொடுக்கப்பட்ட குழந்தையை நாம் எப்படி வளர்க்கிறோம், எப்படி வளர்க்க வேண்டும், அந்த நிலையில் நாம் எவ்வாறாக இருக்கும் என்பது பற்றியாக இந்த காலகட்டத்தில் கட்டாயத்தின் பேரில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இந்த நவீன வளர்ச்சி மூலமாக நாம் பொருளாதாரத்திலேயும் நவீனத்திலும் வளர்ச்சி அடைந்தவராக இருந்து கொண்டிருக்கிறோம். தொழில்நுட்பமாக இருந்தாலும் சரி, பொருளாதார முன்னேற்றமாக இருந்தாலும் சரி, முன்பை விடவும் இன்னும் நாம் எதையெல்லாம் எட்டாக்கணி என்பதாக நினைத்தோம் அதையெல்லாம் தாண்டி வண்ணமாக வளர்ச்சி பாதையில் தான் இன்று நாம் பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். எதையெல்லாம் நம்மால் முடியாது என்பதாக யோசித்தோமோ அதையெல்லாம் முறியடித்து விட்டு அதையெல்லாம் தாண்டி பயணித்தவராக இந்த உலக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம் ஒன்றை ஒற்றி அதை சார்ந்த விஷயங்களை செய்து முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய நாம் நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய ஒன்றை விட்டும் தூரமாக கொண்டிருக்கிறோம். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய நாம் நம்மோடு இருப்பவர்களை அந்த இடத்திலே விட்டு நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். முன்பு 20,000 ரூபாய் சம்பளம் வாங்கியவர் இன்று 60,000 சம்பளம் வாங்குகிறார். நடந்து சென்றவர் வாகனத்தில் செல்கிறார், வீடு வாங்கிவிட்டார், மனை வாங்கிவிட்டார் என்பதாக பார்த்தோமே ஆனால் பொருளாதாரத்தில் உயர்ந்தவர்
அனைத்தும் உச்சக்கட்டத்தில் அடைந்தவர் தன்னுடன் இருந்தவர்களை அதே நிலையில் விட்டுவிட்டு சென்று கொண்டிருக்கிறார் என்பதை தான் நாம் சமூகத்தின் ரீதியில் தோல்வி என்பதாக கூற வேண்டும். நவீனத்தில் எவ்வளவு வளர்ந்தாலும் சரி, பொருளாதாரத்தில் எவ்வளவு கொடிகிட்டு வளர்ந்தாலும் சரி, நம்முடன் இருப்பவர்களையும் அதே அந்தஸ்துக்கு எடுத்து செல்ல வேண்டும். அவர்கள் எந்த அந்தஸ்தை கொடுக்க வேண்டுமோ, எதை கற்றுக் கொடுக்கணுமோ அதை கொடுத்து விட்டு நாம் சென்றால் மட்டும்தான் நாம் வெற்றி அடைந்தவராக ஆக முடியும். அப்படி நாம் குழந்தை வளர்ப்பை நம்மோடு எடுத்துக்கொண்டோமே ஆனால் நிச்சயமாக குழந்தை வளர்ப்பில் இஸ்லாமிய சமூகம் தோல்வி அடைந்ததாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. குழந்தை வளர்ப்பை விட்டு நம்மை தூரமாக்கியதாகத்தான் இந்த வளர்ச்சி எடுத்து இருந்து கொண்டிருக்கிறது. பொருளாதாரத்தை தேடி செல்லக்கூடிய நாம் நமது குழந்தைகளை அதே இடத்தில் விட்டுவிட்டு குழந்தை வளர்ப்பை விட்டு தூரமானவராக அவர்களை எப்படியும் வளர்ப்பு என்பதாக அவர்களுக்காக உழைக்கக்கூடிய நாம் அதை சரியாக வளர்ப்பதை விட்டு தூரமாகி கொண்டிருக்கிறோம். முன்பெல்லாம் குழந்தைகள் எப்படி வளர்க்கப்பட்டா என்பதாக நாம் பார்த்தோமே ஆனால் அதற்கு பழங்கால செய்திகள் எல்லாம் பார்க்க தேவையில்லை. நம் தாய் தந்தையரை எடுத்து பார்த்தாலே தெரியும். நம் தாய் தந்தையர்கள் படிக்காதவர்கள், பொருளாதாரத்தில் குறைந்தவர்கள், ஆனால் தனது பிள்ளைகளை சரியானவராக வளர்த்திருக்கிறார்கள். சமுதாயத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை பெற்றோர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு பெண் பிள்ளை ஆனால் குடும்பத்தில் எப்படி இருக்க வேண்டும், தாயிடத்தில் வளரக்கூடிய குழந்தையை பார்க்கிறோம். ஒரு பெண் பிள்ளையானால் குடும்பத்தில் எப்படி இருக்க வேண்டும், குடும்பத்தை எப்படி வழி நடத்த வேண்டும், சமூகத்தில் அந்த குழந்தை எப்படி நடக்க வேண்டும், அந்த நடை எப்படி இருக்க வேண்டும், உடை எப்படி இருக்க வேண்டும், சமூகத்திலே அவருடைய பேச்சு எப்படி இருக்க வேண்டும் என்பதை சமூகத்தும் சார்ந்த அதனுடைய தாய் அவரிடத்திலே கற்றுக் கொடுத்தார். ஆண் பிள்ளையானால் அவருடைய தந்தை அவருக்கு கற்றுக் கொடுப்பார். குடும்பத்தில் எப்படி இருக்க வேண்டும், சமுதாயத்தில் எப்படி பயணிக்க வேண்டும், குடும்பத்தின் பொழுது சார்ந்தவராக எப்படி வாழ வேண்டும், சம்பாதிப்புமான சம்பாத்தியத்தை எப்படி செலவு செய்ய வேண்டும், அந்த கஷ்ட நஷ்டங்களை தாய் தந்தையர்கள் உடனிருந்து கற்றுக் கொடுத்தார்கள். வளர்ப்பிலே உடனிருந்து கற்றுக் கொடுத்ததினால்தான் அவர்கள் படிக்காதவராக இருந்து கொண்டு படித்த நம்மளுக்கு அவர்கள் பாடம் நடத்தக்கூடியதாக இருந்தார்கள். நமது பெற்றோரை பார்க்கிறோம். எவ்வளவுதான் நாம் படித்தவராக இருந்தாலும் சரி, சிறு விஷயங்களை அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். பேச்சாக இருந்தாலும் சரி, நடையாக இருந்தாலும் சரி, பொருளாதாரத்தில் எவர் உயர்ந்தவராக இருந்தாலும் சரி, உன்னுடைய சொந்தக்காரிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்பதை பெற்றோர்கள் தான் கற்றுக் கொடுக்கிறார்கள். அப்படி அவங்க வளர்ந்தார்கள் என்று சொன்னால் அவர்களை வளர்த்தது அவருடைய தாய் தந்தையருக்கு உடன் இருந்து வளர்த்தார்கள். ஆனால் இன்று நாம் உடன் இல்லாமல் அந்த குழந்தைகளை வளர்த்தல் விளைவுதான், வளர்ப்பின் விளைவுதான் நம்மை விட்டு அவர்கள் தூரமானவராக என்று ஆகிக்கொண்டே இருக்கிறார்கள். வளர்ச்சி என்று பயணிக்கக்கூடிய நாம் வளர்ப்பு என்ற ரீதியில், குழந்தை வளர்ப்பு என்ற ரீதியில் நிச்சயமாக தோல்வி அடைந்தவராகத்தான் இஸ்லாமிய சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களோடு இல்லாமல், குழந்தைகளோடு இல்லாமல் பொருளாதாரம் என்பதற்காக வேண்டி செல்லக்கூடிய நாம் அந்த குழந்தைகளுக்கு தேவையானதை தேவையான நேரத்தில் கற்றுக் கொடுக்காமல் சென்று கொண்டிருக்கும் என்பதை நிச்சயமாக நாம் கவனித்து பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, இன்று நமது குழந்தைகளை எப்படி வளர்க்கிறோம் என்று சொன்னால், நமது குழந்தைகளை இன்று நாம் எப்படி வளர்க்கிறோம் என்று சொன்னால், அன்பை போதிக்கிறோம். அன்புடன் தான் அவர்களை அனைத்தையும் போதிக்கிறோம். அன்பை கொடுக்கிறோம் ஒன்றே, அன்புடன் தான் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய அனைத்து காரியங்களும் சொல்லிக் கொடுக்கிறோம். முன்பு எல்லாம் கவனிப்பும் இருந்தது. ஒவ்வொரு வீடுகளிலும் சாட்டைகள் தொங்கிவிடப்பட்டிருந்தன. அரவணைப்பும் இருந்தது, கண்டிப்பும் இருந்தது. அவர்கள் அப்படி பேணி பாதுகாத்தவராக குழந்தைகளை வளர்த்தார்கள். ஆனால் இன்று நாம் குழந்தைகளை அனைத்து விஷயங்களும் கொடுக்கக்கூடியது அன்பின் மூலமாகத்தான் குழந்தைகளை வளர்த்து கொண்டே இருக்கிறோம். அந்த அன்பின் கொடுக்கக்கூடிய நேரம் நாம் அந்த அன்பை அளவில்லாமல் கொடுப்பதன் காரணமாக அந்த குழந்தைகள் எங்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதை சமூகத்தில் நாம் பார்க்கிறோம். குழந்தைகள் மீது அன்பு காட்ட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸன் அவர்களுக்கு முத்தம் கொடுக்கும் பொழுது அங்கிருந்து ஹாபிஸ் என்று சொல்லக்கூடிய சஹாபி கேட்கிறார், எனக்கு 10 குழந்தைகள் இருக்கிறது, ஆனால் இதுவரை அந்த குழந்தைகள் நாம் முத்தம் விட்டதில்லை என்பதாக கூறும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மல்லா இரஹமு லா யுர்ஹமு, நீங்கள் இரக்கம் காட்டவில்லையானால் அல்லாஹ் உங்கள் மீது இரக்கம் காட்ட மாட்டான் என்பதாக கூறும். அப்படின்னு சொன்னால் குழந்தைகள் மீது முத்தம் விட்டு கொஞ்சுவது உங்களுக்கு மத்தியிலே அன்பை பரிமாறிக்கொள்வது. நீங்க அன்பு பரிமாறினால் அல்லாஹ் உங்கள் மீது அன்பு பரிமாறுவான். இன்னொரு இடத்திலே ஒரு அரபி வந்து கேட்கிறார், நீங்கள் எல்லாம் உங்கள் குழந்தைகளுக்கு முத்தம் கொடுக்கிறீர்கள், எங்கள் குழந்தைக்கு முத்தமே கொடுப்பதில்லை என்பதாக கூறும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ் மின் கல்பிக ரஹ்மத்தன், அல்லாஹ் உங்கள் இதயத்தில் இருந்து கல்வின் அன்பு என்ற ஒரு தன்மையை எடுத்து விட்டான். இதற்கு நான் என்ன செய்வதாக அப்படின்னு சொன்னால், அன்பை கொடுக்க வேண்டும். அன்பை கொடுப்பது பெற்றோர்களின் கடமை. ஆனால் அந்த அன்பை நாம் எவ்வாறாக கொடுத்து கொண்டிருக்கிறோம்,
எதற்கெல்லாம் கொடுக்கிறோம் என்பது பற்றியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அன்பை அளவோடு கொடுக்க வேண்டும். அந்த அன்பை அளவோடு கொடுக்க வேண்டும். இன்று நாம் அன்பு வைப்பது நிச்சயமாக தோற்கவில்லை. பெற்றோராக இருக்கக்கூடிய நாம் பிள்ளைகள் மீது அன்பு வைப்பதன் மூலமாக தோற்கவில்லை. மாறாக அந்த அன்பை எவ்வளவு வைப்பது என்பதை தான் நம் இஸ்லாமிய சமூகம் தோற்றுக் கொண்டிருக்கிறது. அன்பின் மிகுதி என்னவென்று சொன்னால், ஒரு குழந்தையின் மீது அன்பு அதிகமாக வைத்திருக்க என்பதற்குண்டான விளக்கு என்னவதாக இருக்கும் என்று சொன்னால், கேட்பதை எல்லாம் கொடுப்போம். அன்பின் அடையாளமாக, அன்பின் உச்சக்கட்டத்து வெளிப்பாடு அதை கேட்பதை எல்லாம் கொடுத்து கொண்டே இருப்போம். கேட்பதை எல்லாம் கொடுப்பதனுடைய விபரீதம் என்னவென்று சொன்னால், குழந்தைகளுக்கு நம்முடைய அன்பின் மிகுதியாக நாம் கொடுக்கக்கூடியதை கேட்பதையெல்லாம் கொடுத்து கொண்டே இருப்போம். அப்படி கொடுப்பதற்குண்டான மிகுதியினுடைய விளைவு என்னவென்று சொன்னார்களே, கேட்பதெல்லாம் பிள்ளைகளுக்கு கிடைத்துவிடும் போது அந்த மனதில் ஒரு எண்ணம் வந்துவிடும், நம்ம கேட்டால் நிச்சயமாக கிடைத்து என்பதாக ஒரு சூழல் நமக்கு வரும்பொழுது கேட்டதை கொடுக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அந்த குழந்தை மன ரீதியாக உளவியல் ரீதியாக பாதிக்கப்படும் என்பதை டாக்டர்கள் கூறுகிறார்கள். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். ஒரு பெண் பிள்ளை தன் கையில் கத்தியை வைத்துக் கொண்டு தன்னை தற்கொலை செய்து கொள்வதாக முனைகிறது. தடுக்க தாய் வருகிறார், தாயையும் கொண்டு விடுவதாக முனைகிறது. இதற்கான காரணம் என்பதாக பார்க்கும் பொழுது பெற்றோரை டாக்டர் அழைத்து பேசுகிறார். காரணம் என்பதாக கேட்கொண்ட பெற்றோர் கூறிய வார்த்தை, என் கணவர் அந்த குழந்தை பிறந்து ஒரே ஒரு இடத்தில் இறந்து விட்டார். தனியாளாக தாயாக இருந்து அந்த குழந்தையை வளர்த்தேன். மனம் செய்து கொள்ளாமல் குழந்தை எப்படியாவது வளர்ப்பேன் என்பதற்காக வேண்டி அந்த குழந்தையை வளர்த்தேன். தந்தை இல்லாத குழந்தை என்பதற்காக வேண்டி அதை கேட்பதையெல்லாம் கொடுத்து கொண்டே இருந்தேன். அதை கேட்பதையெல்லாம் கொடுத்து கொண்டே இருந்தேன். உறவினர்களும் அவ்வாறே இருந்தார்கள். தந்தை இல்லாத குழந்தை என்பதற்காக வேண்டி அதுக்கு ஒரு பொருளை கேட்டுவிட்டால் அடுத்த நாள் அந்த பொருள் அங்கு இருக்கும். அப்படியாக அந்த குழந்தை எது கேட்டாலும் நாங்கள் கொடுத்து கொண்டே இருந்தோம். சிறிது காலத்துக்கு முன்பதாக அந்த பெண் திருமண வயதை அடைந்த போது ஒரு மாப்பிள்ளையை தேர்வு செய்தால், அந்த மாப்பிள்ளை தான் எனக்கு என்பதாக முடிவு செய்யப்பட்டுவிட்டது. திருமணத்துக்கான ஏற்பாடு நடக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாப்பிள்ளை ஒன்றை கேட்கிறார், உங்கள் பெண்ணை நான் திருமணம் செய்வேன் என்று சொன்னால் எனக்கு இவ்வாறாக ஒரு வீடு தேவை என்பதாக கேட்கிறார். அந்த வீடு இந்த வடிவத்தில் தான் இருக்கு என்பதாக ஒரு டிமாண்ட் வைக்கிறார். ஆனால் அந்த தாய் தன்னுடைய முழு சொத்தை வித்தாலும் கூட அவர் கேட்பது போல் வீடை கொடுக்க முடியாது என்பதற்காக வேண்டி அந்த மாப்பிள்ளை தேவையில்லை என்பதாக கூறி வேறு மாப்பிள்ளை பார்க்கலாம் என்பதாக பெண்ணிடத்தில் கூறக்கூடிய நேரத்திலேதான் அந்த பெண் தன்னுடைய கையில் கத்தி எடுக்கிறார். இதுவரை நான் கேட்ட அனைத்தும் கிடைத்தது. எனவே இன்று நான் ஒன்று கேட்டு கிடைக்கவில்லை என்று சொன்னால் மனரீதியாக பாதிக்கப்பட்டவள் தன்னையும் தற்கொலை செய்து கொண்டு தன்னை தடுப்பவரையும் கொலை செய்வதற்கு முனைகிறார் என்று சொன்னார்களே, இதற்கான காரணம் நாம் கேட்பதை எல்லாம் கொடுப்பதுதான் என்பதாக அந்த டாக்டர் கூறுகிறார். குழந்தை பருவத்திலேயே கேட்பதை எல்லாம் கொடுப்பதை விட்டும் நாம் தடுத்து இருக்க வேண்டும். சிலதை கொடுக்க வேண்டும், சிலதை மாற்றி அமைத்து கொடுக்க வேண்டும். சிலதை கேட்ட உடனே கொடுக்க வேண்டும், சிலதை மாற்றி கொடுக்க வேண்டும். சிலதை கொடுக்க முடியாத காரணங்களை அந்த குழந்தைகளுக்கு தெரிவிக்க வேண்டும். கேட்பதெல்லாம் கிடைக்கும் என்று தன்மை விடும், கேட்டதெல்லாம் சில நேரத்தில் கிடைக்காது என்ற தன்மை அந்த குழந்தைகள் மனதில் ஏற்ற வேண்டும். உதாரணமாக சொல்வதாக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாறு எடுத்துக் கொள்ளலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈரக்குலை என்று சொல்லக்கூடிய ஃபாத்திமா அவர்கள் 2 முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேள்வி கேட்கிறார். தன் தேவைக்காக வருகிறார். ஒரு முறை தன்னால் வேலை செய்ய முடியவில்லை, தனக்கு ஒரு அடிமை வேண்டும் என்பதாக வந்து கேட்கிறார். 2வது முறை தனக்கு உணவே இல்லை, சாப்பிடுவதற்கு உணவு இல்லை, சிறு பொருட்கள் தாருங்கள், சாப்பிடுவதற்கு பேரிச்சம்பழம் தான் என்பதாக 2 முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மகள் வந்து கேட்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் நினைத்தால் கொடுத்திருக்கலாம், நினைத்தால் கொடுக்கலாம், அடிமையை கொடுக்கலாம், பேரிச்சம்பழங்களை அள்ளி கொடுக்கலாம், எவரும் கேட்க மாட்டாங்க. ஆனாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகுதி இருந்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கொடுக்கவில்லை. கேட்பதை எல்லாம் கொடுக்க கூடாது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வளர்ப்பின் ரீதியாக கற்றுத் தருகிறார்கள். முதலாவதாக ஒரு தஸ்பீஹை சொல்லிக் கொடுத்தார்கள், 2வதாக ஒரு துஆவை சொல்லிக் கொடுத்தார்கள். அப்படின்னு சொன்னால் கேட்பதை எல்லாம் கொடுக்க கூடாது, அதுக்குள்ளாக மாற்றாக ஒன்றை கொடுக்க என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய பெற்றோருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார்கள். அதேபோல் கேட்பதை எல்லாம் கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் அதற்கு வேறொன்றை நம்மால் கொடுக்க வேண்டும். நம்முடைய பொருளாதார வளர்ச்சி இவ்வளவுதான் என்று சொன்னால், என்னுடைய சம்பாத்தியம் எவ்வளவுதான் என்று சொன்னால், குழந்தைகள் கேட்கக்கூடிய பொருள் அந்த நிலையை இருந்தது என்று சொன்னால்
அந்த சம்பாத்தியத்தில் இருந்தது என்று சொன்னால் அந்த குழந்தைகளுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டும். நம்முடைய பொருளாதாரம் எவ்வளவுதான், இதற்குள் தான் நம் பொருளாதாரத்தை அடைக்கிக் கொள்ள வேண்டும். எனவே நீ கேட்டதை நீ வாங்கி கொடுத்த என்று சொன்னால் நம்முடைய பொருளாதாரம் முடங்கு என்பதாக நம் பொருளாதார நிலையை, நம் சம்பாத்திய நிலையை குழந்தைகளுக்கு நாம் வற்புறுத்தி போதிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரப்பிள்ளை ஹசன் அவர்கள் பேரிச்சம்பழம் ஜக்காத்துடைய பேரிச்சம்பழம் குமிக்கப்பட்டிருக்கிறது, அதிலே ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து சாப்பிட்டு விடுகிறார். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது ஜக்காத்துடைய பொருள், நம்முடைய நபிமார்களுடைய வாரிசுகளுக்கு, நபிமார்கள் குடும்பங்களுக்கு இது ஹராம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அந்த குழந்தையத்தில் சென்று பஹ்னி துப்பு என்பதாக கூறினார்கள். பிறகு தன் கை விரலை வாயின் ஒட்டிலே விட்டு எடுத்தார். அந்த குழந்தையுடைய மனம் ஏங்கி இருக்கும். ஒரு பேரிச்சம்பழம் தான் சாப்பிட்டேன், அதற்கு பதிலாக கிலோ கணக்கில் பேரிச்சம்பழம் கொடுத்திருக்கலாம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை துப்பியதுக்கு பின்பதாக அந்த குமிழிலும் போட முடியாது, அதை தூரத்தான் போட வேண்டும். இருந்தாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். சிறுபிள்ளையாக இருந்த குழந்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதிக்கிறார்கள், இது நமக்கானதல்ல. அல்லாஹ் தரஃபு நஅகுலு மின் ஹாதா, இது நமக்கானதல்ல, இதை நாம் சாப்பிடக்கூடாது என்பதாக சிறு வயதில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சொல்கிறார்கள். நாம இருந்தால் உடனே அதை பிணங்கி விட்டு அதை அடித்து துரத்தி இருக்கும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கான காரணத்தையும் அங்கு விலக்கி கொடுக்கிறார்கள். நாம் ஏன் சாப்பிடக்கூடாது, நமக்கு அது ஹராம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விலக்கி கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அத்தோடு அந்த குழந்தையை விரட்டி அடிக்காமல் அந்த குழந்தையோடு சேர்ந்து 10 நிமிடம் விளையாண்டார்கள் என்பதாக நாம் வரலாறை பார்க்கிறோம். ஒரு பொருளை குழந்தை எடுத்து பிடுங்கி விட்டு, ஆனால் அந்த குழந்தை அது சென்று விட்டது என்பதாக ஏக்கத்தில் இருக்கும். அந்த ஏக்கத்தின் மனநிலையை மாற்றி அமைக்க வேண்டும். இன்னொரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தருகிறார்கள், 10 நிமிடம் அந்த குழந்தைகள் விளையாடினார்கள் என்பதாக நம் வரலாறு அப்படி சுமார்களே. குழந்தைகளுடைய மனதில் கேட்பதெல்லாம் கிடைக்கும் என்ற தன்மையை நாம் பொறுக்க வேண்டும். அதே போல் அதற்கு மாற்று காரணங்களையும், இது இல்லாவிட்டால் இது கிடைக்கும் என்ற ஒரு எண்ணத்தையும் குழந்தைகள் மத்தியில் நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ஆனால் இன்று நாம் குழந்தை எப்படி வளர்த்திருக்கும் என்று சொன்னால், நமக்கு மத்தியிலே குழந்தைகள் எப்படி வளர்ந்திருக்கிறது, இந்த சமூகத்தில் எப்படி நாம் குழந்தையை வளர்த்திருக்கும் என்பதற்கு உதாரணம் சொல்லு காட்டுவதாக இருந்தால், நேற்றைய தினம் குளச்சலிலே ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. ஒரு தந்தையாக இருந்து அந்த 2 குழந்தையை வளர்க்கிறார். தாய் விட்டு சென்ற பிறகு தந்தையாக இருந்து ஒரு குழந்தை, 2 குழந்தை வளர்க்கிறார். ஒரு பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும். பெண்ணுக்கு 17 வயது ஆகிறது. தந்தை சிறிது வேலை காரணமாக வெளியூர் சென்றிருக்கிறார். அப்போது அந்த பெண் குழந்தை தன்னுடைய காதலுடன் வீட்டிலே தனியாக இருக்கிறது. சுற்றியிருந்தவர்கள் தந்தைக்கு போன் அழைத்து சொன்னதாக அந்த தந்தை வருகிறார். இருவரையும் கையும் களமாக பிடித்து, குழந்தைக்கு 17 வயதுதானே ஆகிறது என்பதாக இருவரையும் அழைத்து காவல் நிலையத்துக்கு செல்கிறார். காவல் நிலையத்துக்கு சென்று புகார் கொடுக்கும் என்பதாக அழைத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், அந்த நேரத்தில் தன்னை வளர்த்த தந்தையின் மீது அந்த பெண் கூறிய வார்த்தைகளே சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதை சொல்லக்கூடிய நேரத்தில் நம்ம மனங்கள் வெளிக்கிறதை அந்த தந்தை அதை எப்படி ஏற்றான் என்பதாக சிந்திக்க வேண்டும். அந்த பெண் குழந்தை தன்னுடைய தந்தையை பார்த்து கூறுகிறது, என்னுடைய காதலை நீங்க அழைத்து சென்று அவனை புகார் கொடுத்து என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் என் மீது பாலியல் தொழில் கொடுத்தீர்கள் என்பதாக உங்கள் மீது நான் போக்சோவில் சட்ட புகார் அளிப்பேன் என்பதாக அந்த பெண் குழந்தை ஒரு தந்தையை பார்த்து கூறிய சொன்னார்களே. எப்படிப்பட்ட சூழலை குழந்தைகள் நாம் வளர்த்துக் கொண்டிருக்கின்றது என்பதாக சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த சூழலில் தான் இன்றைய குழந்தைகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. பெற்றோரே எனக்கு தேவையில்லை என்பதாக கூறிவிட்டு தான் நேசித்ததும் தனக்கானதுதானே கிடைக்கும் என்பதற்காக வேண்டி பெற்றோரை துரத்தி அடிக்கக்கூடிய, பெற்றோரை ஓரம் தள்ளக்கூடிய சமூகத்தில் தான் நமது குழந்தைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அன்றைய சூழலில் தான் நமது குழந்தைகள் நாம் வளர்த்து கொண்டிருக்கிறவே. குழந்தைகளை நாம் சரியாக வளர்க்க வேண்டும். அந்த குழந்தையின் வளர்ப்பு எங்கிருந்து துவங்கியது என்று சொன்னால், குழந்தையின் வளர்ப்பு எங்கு துவங்கிறது என்று சொன்னால் அவர்கள் யாரை பார்த்து வளைகிறார்கள் என்பதா பார்த்தோமே. அண்ணார்களே, குழந்தையின் வளர்ப்பு நாம் நினைப்போம் 1 வயதில் 2 வயதில் 5 என்பதாக. அண்ணார்களே, குழந்தையின் வளர்ப்பு எங்கு துவங்கிறது என்று சொன்னால், தாயின் கருவறையில் குழந்தை வளரக்கூடிய நேரத்தை அல்லாஹ் குழந்தை கருவறையில் செலுத்தியதிலிருந்தே குழந்தையின் வளர்ப்பு துவங்கி விடுகிறது. இதற்கு உதாரணமாக சொல்வதாக இருந்தால் ஒரு சம்பவத்தை சொல்லி காட்ட முடியும். உண்மையாக நடந்த சம்பவம். ஒரு ஸ்கூலிலே ஒரு குழந்தை எப்போதும் மந்தமான நிலையிலே இருக்கிறது. கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய குழந்தை ஏன் மந்தமாக இருக்கிறதாக அந்த பெற்றோரிடத்தில் கேட்கும்போது அந்த பெற்றோர்கள் டாக்டர் எடுத்து கூறினார்கள், எங்க வீட்டு அந்த குழந்தை 2 விஷயங்களை வித்தியாசமாக வீட்டில் செய்கிறது. என்ன என்பதாக கேட்கும்போது, 1 இரவு நேரத்தில் எழுந்திருத்து தாயை கட்டிப்பிடித்துக் கொண்டு தந்தை அடிக்காதீர்கள் அடிக்க என்பதாக கூறுகின்றதாக கூறினார். அப்படியானால் அந்த காரியத்தை இங்கே செய்தீங்களா என்பதாக டாக்டர் கேட்கிறார்.
உங்கள் இருவருக்கு மத்தியிலும் சண்டை வந்திருக்கும் என்பதாக கேட்கும்போது, நாங்கள் இதுவரைக்கும் சண்டையை போட்டதில்லை என்பதாக தாய் தந்தை கூறினார்கள். இரண்டாவதாக வித்தியாசமான ஒரு செயல்பாடு இருக்கு. என்னவென்று சொன்னால், வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் அந்த குழந்தை தன் அறைக்கு சென்று தன்னுடைய கிழிந்த ஆடை அணிந்து கொண்டு தன்னிடத்தில் கையில் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வீட்டில் விளையாடக்கூடிய பொம்மைகள் இடத்திலே பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறது என்பதாக கூறினார். இந்த இரண்டுமே வித்தியாசமாக இருக்கிறது. ஏன் என்பதாக கேட்கும்போது, தந்தை மூன்றாவதாக ஒன்றை கூறினார். என்னவென்று சொன்னால், எனக்கு 2 குழந்தைகள், ஒன்றுதான் என்னுடையது, இந்த குழந்தை என்னுடையது அல்ல. ஆனால் இந்த குழந்தையை நான் 3 நாட்களில் தத்தெடுத்தேன். 3 வயது அல்ல, 3 மாதம் அல்ல, 3 ஆன பின் நான் தத்தெடுத்தேன். ஒரு ஆஸ்பத்திரியில் ஒரு பிச்சைக்காரி ஒரு பெண் குழந்தை பிறந்துட்டு என்பதற்காக வேண்டி கூறி அந்த குழந்தையை ஆஸ்பத்திரியை விட்டுவிட்டு சென்று விட்டார். எனவே 3 நாள் தான் ஆனது அந்த குழந்தையை நான் தத்தெடுத்து வளர்த்தேன். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் 3 நாட்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த குழந்தைக்கு தாய் என்பது யாருக்கு தெரிந்திருக்கும், தந்தை யார் என்பதாக தெரிந்திருக்குமா? தெரியாது. நிச்சயமாக நாங்கள் தான் தாய் என்பதாக வளர்த்து கொண்டிருக்குமானால் இந்த மாற்றங்களுக்கு நான் காரணம் என்பதாக கேட்கும்போது டாக்டர் கூறிய வார்த்தை, அந்த பெண் கருவறையில் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த குழந்தை தன் தாயின் கருவறை இருக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய தாய் தந்தையான பிச்சைக்கார தாய் தகப்பனும் பிச்சைக்கார தந்தையும் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த சண்டையும் தாய் மற்ற நேரங்களில் பிச்சை எடுத்துக் கொண்டுள்ள அந்த சூழலும் தன்னுடைய கருவறையில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு கேட்டிருக்கிறது. அந்த தாக்கம் தான் குழந்தைக்கு வந்திருக்கிறதாக அப்படின்னு சொன்னார்களே. குழந்தை வளர்ப்பினுடைய துவக்கம் கருவறையிலிருந்தே துவங்கி வருகிறது. எனவே கருவறையில் இருக்கக்கூடிய நேரத்தையே நாம் நம்முடைய மாற்றங்களை எப்படி எமது குழந்தைகள் வளர் என்பதாக நினைக்கிறோம், அப்படி நம்முடைய வாழ்வை ஆற்றிக்கொள்ள வேண்டும். கருவறையில் இருக்கக்கூடிய நேரத்தை நாம் டிவி பார்ப்போமே ஆனால், போனை நோண்டிக் கொண்டாக இருந்தே ஆனால், கணவன் மனைவி சண்டையிட்டுக் கொண்டிருந்து சொன்னால் அந்த தாக்கம் குழந்தைக்கு வரும். நாடகத்தை பார்க்கக்கூடியவர்கள் இந்த ஒரு நாடகம் முடியும் என்று சொன்னால் அந்த ஏக்கத்தில் சிந்தனையில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் அந்த ஏக்கம் குழந்தையை பாதிப்பை ஏற்படுத்தும். எனவே அந்த நேரங்களில் நீங்கள் குர்ஆனை அதிபதியாக ஓத வேண்டும், இஸ்லாமிய சமூகம் சார்ந்த விஷயங்களை படிக்க வேண்டும். எப்படி எம் குழந்தைகளை சமூகத்தில் வளர என்பதாக நினைக்கிறீர்களோ அந்த நினைவை அந்த சிந்தனைகளை செயல்களை நீங்கள் குழந்தை கருவில் இருக்கும் போதே உங்களுக்கு செயல்படுத்துங்கள். இதைதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதிக்கிறார்கள். அல்லாஹ்களை யூதர்களை நாம் பார்க்கிறோம். இஸ்லாமிய கலாச்சாரம் நமக்கு தெரியும், யூதர்களுடைய கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரம் தெரியும், இந்துக்களுடைய கலாச்சாரம் தெரியும். ஆனால் யூதர்களுடைய கலாச்சாரம் மத்தியில் இருக்கிறதா என்பதாக பார்த்தோமே. ஆனால் அவர்கள் கலாச்சாரத்தை எந்த ஒரு புக்கு வடிவத்தையும் அவர்கள் வெளியிடவில்லை. ஆனால் அவர்களிடத்திலே கலாச்சாரத்தை சரியாக வைத்திருக்கிறார்கள். ஒரு யூத பெண்மணி குழந்தை உண்டாகிவிட்டாரானால் அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி 10 மாதங்கள் ஒரு சம்பளம் கொடுத்தவர்களை வீட்டிலே அமர வைப்பார்கள். வீட்டில் அமர வைத்து 10 மாதங்கள் எதை செய்வதாக தனியாக பாடம் எடுப்பார்கள். அந்த 10 மாதம் ஒவ்வொரு மாதமும் அந்த பெண் எதை கற்க வேண்டும், எதை படிக்கின்றதாக அதற்கு ஒரு பாடம் எடுக்கக்கூடியதாக இருந்தார். எனவே அந்த பெண் அதில் ஒரு காரியமாக ஒவ்வொரு நாளும் தன்னுடைய கண்ணாடி முன் நின்று அந்த குழந்தை கருவில் இருக்கக்கூடிய குழந்தை இடத்துல பேச வேண்டும். நான் என்னுடைய வயிற்றில் இந்த உலகை ஆளக்கூடிய அரசனை சுமந்து கொண்டிருக்கின்றதாக ஒவ்வொரு நாளும் குழந்தை 6 முறை அந்த குழந்தையை இந்த தாய் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டுமா? அப்படி சொன்னால் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு அது உள்வாங்கக்கூடிய நேரத்தில் அந்த மனதில் பதியும்பதாக கூடிய. எனவேதான் நாம் யூதர்களை பார்க்கிறோம். எந்த ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, தொழில்நுட்பத்திலும் சரி, உயர்ந்த பதவிகளில் இருப்பவர்கள் அவர்கள் தான். ஆனால் உலக அளவில் அவருடைய சதவீதத்தை பார்த்தோம்னால் மிகவும் குறைவு. 5%, 6% தான் மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த 6% யூதர்களும் எங்கு எல்லாம் உயர்ந்த பதவி இருக்கிறது அங்கெல்லாம் கொடிகட்டி பறந்தவராக இருக்கு. எனவே அதற்கான காரணம் அவர்கள் குழந்தைகள் கருவில் இருக்கும் பொழுதே அதற்கான விதைகளை தூவ ஆரம்பித்து விடுகிறார். எனவே நாம் இந்த குழந்தைகளை தெரிந்திருக்கக்கூடிய நாம் குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் பற்றியாக தெரிந்து கொள்ள வேண்டும். குழந்தைகளின் வளர்ப்பு முதலாவதாக துவங்கக்கூடிய இடம் கருவறை தான். கருவறையில் குழந்தை இருக்கக்கூடிய நேரத்திலேயே அந்த குழந்தை எப்படி வளர்வதாக நினைக்கக்கூடிய அந்த பேச்சுக்களை நாம் பேச வேண்டும். அந்த செயல்பாடுகள் நம்ம இருக்கக்கூடிய நேரத்திலே தான் அந்த குழந்தை அவ்வாறாக பிறக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தக்வாவில் சிறந்தவராக இருந்தார் என்று சொன்னால் அதற்கு பிறகு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தக்வாவாக இருந்தார். காரணம் அவர்களுடைய தக்வாவின் வெளிப்பாடாக அந்த குழந்தையும் தக்வாவுடன் இருந்தது. நம் வரலாற்றை பார்க்கவே நாம் தக்வாவுடன் இருந்தால், நாம் சரியாக நடந்தால் நமது குழந்தையும் நிச்சயமாக சரியாக நடக்கும். ஒவ்வொரு குழந்தையும் உலகிலே பிறக்கக்கூடிய நேரத்தில் நற்குழந்தைகளாகத்தான் பிறக்கிறது. அவர்கள் யூதர்களாகவும் கெட்டவராக போவது தாய் தந்தை மூலமாகத்தான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் கூறியிருக்க. எனவே குழந்தைகளை
நாம் சரியாக வளர்க்க வேண்டும். எப்படி நம் குழந்தைகள் இருக்கும்போதாக நாடுகிறோமோ அப்படி நாம் நம்முடைய நடத்தி ஆக்கி கொண்டால் நிச்சயமாக நமது குழந்தைகள் நிச்சயமாக உலகிலே சீரான குழந்தைகளாக, நாளை சொர்க்கத்துக்கு நம்ம இழுத்து செல்லக்கூடிய குழந்தைகளாக, உலக மக்களுக்கு மத்தியில் உயர்ந்த பெயர் பெற்ற குழந்தைகளாக நிச்சயமாக ஆகுவார்கள். நமது குழந்தைகள் அல்லாஹ் அப்படி ஆக்குவானாக. ஆமீன். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.